என்னால் முடியல. அப்புறம் என் பசங்க வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இது போல் என்னை சர்ச்சுக்கு இட்டுன்னு போக சொல்கிறாங்க. எங்கள் அம்மா இருக்குதான்னு கேட்டா சரின்ட்டு என்னை கூட்டுன்னு போனாங்க. கூட்டுன்னு போயிட்டு ஜபந்தான் பண்ணாங்க. அப்போயே எனக்கு கொஞ்சம் சுகமாக இருந்தது உடம்புல. அப்போ என் பசங்கக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு இதை போலப்பான்னு சொன்னாங்க. என் பையன் என்ன சொல்லிக்கிறேன், நாங்கள் ஏசப்பாவே நாங்கள் நம்புகிறோம், எங்கள் அம்மா எனக்கு வேணும், எங்கள் அம்மாவே எனக்கு சுகமாக கொடுத்தா போகிறோம், எனக்கு நாங்கள் ஏசப்பாவை நாங்கள் நம்புகிறோன்ட்டு எனக்கு தெரியாது. என் பசங்க வாக்கு கொடுத்ததே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நாங்கள் தொடர்ந்து போக ஆரம்பித்தோம். எங்களுக்கெல்லாம் நன்மையெல்லாம் நல்லா கிடச்சிது. என் பெரிய மருமாவா மாசமாக இருந்தா. அவள் வந்து 3வது வந்து ஆண் குழந்தை தான் வேணும்னு அவள் அடம்பிடிச்சா. அதுக்குள்ளே மனசில் ரொம்ப வச்சுருந்தாங்க. போய் நான் ஏசப்பான்ட்டு நான் ஒன்றுமே கேட்கல. ஏசப்பா 3வது எனக்கு ஒரு பையனை மட்டும் கொடுன்னு தான் நான் கேட்டேன். என் தகப்பன் கொடுத்தாரு எனக்கு. 2வது மருமக அவள் சிவன் பக்தி. அவள் அம்மா நான் வரமாட்டேம்மா, நீங்கள் போங்கம்மா, நான் வரமாட்டேன்னு அவள் சொன்னா. ஆனால் அவளை வந்து நான் விடலை. நீ வா, கேட்டதை உன் தகப்பன் உனக்கு செய்வாருன்னு சொன்னேன். அவளுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லாமே அவர் இருக்கிறாரு. நான் கூட உன்னை பார்க்க வேண்டியதில்லை, உன்னை ஏசப்பா உன்னை பார்ப்பாருமா. நான் இருக்கும் போதே உன்னை ஒரு நல்ல இடத்துல இட்டு போய் விடணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை அப்பா உன்னை எல்லாமே கவனிச்சுப்பாரு. நீ கவலை, நீ கேட்டதை அவர் கொடுப்பாரு. இவ்வளோ நாள் இருந்தியே, சிவன் பக்தியாக இருந்தியே, ஒரு வாரத்தில் 2 நாள் தான் நீ அந்த அசைவமே சாப்பிடுவியே, இது வரைக்கும் இருந்தியே, உனக்கு என்ன கொடுத்தாரு? நான் சொல்கிறேன், ஏசப்பா கொடுப்பாரு, நீ வாமான்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டு என் மருமக வந்தா. ஏசப்பா குழந்தை வேணும்னு கேட்டா. அதோட விடலை. ஐயா என்ன செஞ்சு ஜெபம் பண்ணி சொன்னார். என் மருமகளுக்கு 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லைன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ குழந்தை இல்லைன்னு நீ சொல்லாத, எந்த இடத்துல வந்து நீ குழந்தை இல்லைன்னு மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாத, குழந்தை இருக்குது, நீ போ வீட்டுக்கு மகளேன்னாரு. நான் வீட்டுக்கு அதோட வந்தேன். என் மருமகளுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா தான் செக் பண்ண போனோம். உருவாக்கிட்டாரு ஏசப்பா. நாங்கள் நம்பணும், எங்களுக்கு உருவாக்கிட்டாரு. அடுத்ததாக என் மருமக அம்மா நீ கேட்ட எனக்கு கொடுத்தாரு. அதையே நான் உங்ககிட்டே கேட்குறேன்னா என்னம்மான்னு, எனக்கு ஒரு பையன் வேணும்னு ஆசைப்படுறேன்னு என்கிட்ட வந்து சொன்னா. அம்மா என்கிட்ட சொல்லாத, உன் அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா அவர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி கேளு. உன்னை கேட்டதை அவர் கொடுக்கலன்னா என்ன கேளுன்னு கேட்டேன். என் தகப்ப கொடுத்தாரு எங்களுக்கு. மீண்டும் மீண்டும் 2 மகன்களை கொடுத்தாரு, என் பேர பிள்ளைங்களை கொடுத்தாரு. என் புருஷனை எடுத்தாலும் ஆனா எங்களுக்கு நல்ல சுகம்தான். என் பிள்ளைக்கு இன்னும் கொஞ்ச நேரமாண்ணா ஐயாண்டப்பா ஜெபம் பண்ணேன். என் பிள்ளை வரலன்னு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் போது பசங்களை வர வைன்னு சொன்னேன். ஐயா கொஞ்சம் கொஞ்சமா வர வைக்கிற ஐயா அன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். பசங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பத்திரமா போக சொல்லுமான்னு சொன்னாரு. ஆனா மனசு கஷ்டமா இருந்த. ஏசப்பா உன் இடத்துல இருந்து வந்து நான் மன கஷ்டமா போக கூடாது, அது மழை போல வந்தாலும் பனி போல போனேன்னு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்ததே என் பையனுக்கு ஃபேன்ல அடிபட்டுச்சு. இன்னும் ஒரே ஒரு செகண்ட் தான் என் பையன் கண்ணே போயிருக்கான். அதையே ஏசப்பா தான் காப்பாத்தினாரு. ஏசப்பா தான் காப்பாத்தினாரு. இப்போ பல பிரச்சனையும் வருது, எல்லாத்தையுமே ஏசப்பா தான் இருக்கிறாரு. என்னால இந்த சர்ச்சைக்கு தான் போக முடியல. ஆனா என் மனசு என் உசுறு இருக்கிற வரைக்கும் ஏசப்பா தான். அவரு தான். என்ன போல நீங்களும் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறீங்க, உங்களால வெளியே சொல்ல முடியல, சொல்ல முடியாத பிரச்சனையெல்லாம் நீங்க வச்சு மல்ல கொடுக்குறீங்க. ஆனா அது போல இருக்காதீங்க. என்ன போல ஒரு நீங்களும் ஒரு சர்ச்சைக்கு, இந்த சர்ச்சைக்கு தான் வாங்கன்னு நான் உங்களை சொல்லல, நீங்க சர்ச்சைக்கு போங்க. உங்களுக்கு ஏசப்பா நீங்க கேட்டதை கொடுப்பாரு, நீங்களும் நல்லா இருப்பீங்க. போங்க, ஏசப்பாண்ட போங்க, ஏசப்பாவை நம்புங்க. நமக்காக அவர் உசுரை விட்டாரு, அவருக்காக நமக்காக அவர் எல்லாத்தையுமே சொல்றாரு, எல்லாத்தையுமே செய்யறாரு. எங்களுக்கு இப்பவே இவ்வளவு செஞ்சாரு, இன்னுமே எங்களுக்கு செய்வாரு. நான் இன்னுமே ஏசப்பாவை நம்புறோம். நாங்க எங்க குடும்பமே நம்புறோம். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் நீங்க நம்புங்க. நமக்காக நல்லதை தான் செய்யறாரு ஏசப்பா. ஏசப்பா நம்புங்களா? ஏன் கஷ்டப்படுறீங்க? நானும் இந்துல தானே இருந்தேன். வெள்ளிக்கிழமை போய் சாமி கும்பிட்டேன் தெரியுமா?
என் புருஷனை காப்பாற்ற கூடாதா? நான் அப்பே வந்து சாமி படத்தை வச்சுட்டேன். ஏன்னா என் தெய்வமே போயிடுச்சு, எனக்கு தெய்வமே வேணான்னு விட்டுட்டேன். நான் அன்னைக்கே நான் ஒதுங்கிட்டேன். அதுக்காக இந்துல கிறிஸ்டின்ல இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஆவாதான்னு நீங்க நினைக்கலாம், எல்லாத்துலயும் தான் நினைக்கும். ஆனா இருந்தாலும் ஏசப்பாவே நம்புங்க, எல்லாமே நன்றி தான், உங்களுக்கு நல்லதே கிடைப்பாரு. நீங்க போய்